ஹாய்! அதாவது 4, 5 நாளாவே வெயிட் பண்ணி பார்த்தோம். மழை வரும், மழை வரும்ன்ட்டு. ஏன்னா, அந்த மாவட்டத்துக்கு மழை, இந்த மாவட்டத்துக்கு மழை, பரவலா மழை, பயங்கரமா மழைன்னு சொல்லி டிவியில வந்த கதியா இருந்துச்சு. சரி நம்ப மாவட்டத்துக்கும் துளியுண்டா வந்து தூறி விட்டு போயிரும்ன்னு பார்த்தேன். கண்டிப்பா வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டுன்னு தோணிருச்சு. ஏன்னா, இதுக்கப்புறம் விட்டா நம்ம செடி செத்துரும். நம்மளே வந்து தண்ணிய பாய்ச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் அம்மாவும் களத்துல இறங்கிட்டோம். ஸோ செடிக்கெலாம் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தோம். அதாவது இன்றைக்கி வந்து ஒரு துயரமான விஷயம் நடந்திருக்கு. அதாவது ஏர் இண்டியா ஃப்ளைட் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து 242 பயணிகள் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதில் இப்போ 180 பேர் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ட்ராவல் பண்ணவங்க ஒருத்தவங்க கூட பிழைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு வெடித்து சிதறி இருக்குது. ஸோ அது இல்லாமல் நிறைய அந்த விழுந்த இடத்துல பாய்ஸ் ஹாஸ்டல் எல்லாம் அந்த சரௌண்டிங் எல்லாம் சேர்ந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. நிறைய பேர் இறப்பு விகிதம் இன்னும் அதிகமாகவும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அந்த இறந்தவங்க எல்லாத்துக்கும் என்னோடய ஆழ்ந்த அனுதாபங்கள், அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னு அந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் செடிக்கு தண்ணி காட்டிகிட்டு இருந்ததுனால நானும் காஞ்சி போயிட்டேன். ஸோ அதனால் என் ஃபேஸ்லாம் கொஞ்சம் ட்ரையான மாதிரி ஆயிடுச்சு. அதனால் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு என் உடம்புக்கு எனர்ஜி விட்டும் விதமாக அந்த வாட்டரை கொஞ்சம் நானும் உள்ளார இறக்கிக்கிட்டேன். அப்படியே செடிகளையும் சேர்த்து குளிப்பாட்டிக்கிட்டு இருந்தேன். அப்படியே இப்படி தான் என்னோடய டே இன்றைக்கி போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க. தேங்க்ஸ் ஃபார்